அதாவது இப்போ நீங்கள் வந்து போலீஸ் வந்து உரிய பாதுகாப்பு தரலன்னு சொல்கிறீங்க. பாதுகாப்பு தரலன்னு சொல்லல, போலீஸ் இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துமே போலீஸையும் மீறி கொல்ல வர்றாங்கன்னா அரசாங்கம் அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 9 ரவுண்டு சுட்டு தான் காப்பாற்றிருக்காங்க. போலீஸும் காப்பாற்ற போலீஸுமே காயமடைஞ்சிருக்காங்க. போலீஸை நான் தவறே சொல்லலை. போலீஸையும் தாக்கி என் தம்பியை கொல்ல வராங்கன்னா இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்து காலிக்கு வந்து வெள்ளைக்காலிக்கு வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு எதிர்பார்த்துக்கு நல்லா தெரியும். இல்லை நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல முன்னாடி அவங்க தரப்பில் அவ்வளோ போலீஸ் குமிச்சிருக்காங்க, எங்கள் தரப்பில் இன்னும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தவிர்த்துருக்கலாமே. இது வந்து அவன் பிளான் பண்ணி இப்படி செய்யாமல் இருந்திருந்தா ஒரு நிமிஷத்துக்குள்ள எப்படி அவனுக்கு தகவல் தெரிஞ்சு இப்படி போனாங்கன்றது என்னோட கேள்வி. போலீஸாரை நான் தவறு சொல்லுவேன். போலீஸார் இப்போ இல்லைன்னா என் தம்பியை காப்பாற்றிருக்க முடியாது. சரிங்க. இது வரைக்கும் என் வாய்தாக்கு வந்துட்டு போன வரைக்கும் போலீஸார் தான் என் தம்பியை காப்பாற்றிருக்காங்க. அவங்க நான் குறை சொல்லலை. இப்போவும் அவன் உள்ளே இருக்கட்டும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அதாவது கூட்டு வரக்கூடாதுன்றீங்க. விசாரணைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வெளியிலேருந்து சிறையிலேருந்து வெளியே கூட்டிட்டு வர வேண்டாம். அவன் உள்ளேயே இருக்கட்டும். வீடியோ கான்ஃபரன்ஸில் அந்த மாதிரி உள்ளேயுமே அவனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும். சரிங்க மேடம். ஒரு கைதி உள்ளே இருந்துக்கிட்டு என்னதான் பண்ணிட முடியும்? இவ்வளோ தூரத்துக்கு பகிரங்கமாக வந்து அடிச்சு ஒருத்தனை கொல்லணும்னு போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறவங்கள போலீஸையும் தாக்கி பண்ணினா என்ன நிலைமை? உங்கள் வக்கீல் யார் மேடம் கூட வந்தாங்க? அவங்க வக்கீலா? உங்கள் வக்கீல் பன்னீர்னு ஒருத்தர் வக்கீல். அவர் தான் உங்களுக்கு தகவல் சொன்னார். என்னன்னு சொன்னார்? என்னன்னு சொன்னாருங்க? இந்த மாதிரி அக்கா நாங்கள் வந்தோம், எங்கள் ஃபயரிங் ஆயிடுச்சு, என்னமோ வெடிகுண்டு வீசிட்டாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க பெட்ரோல் குண்டு வெடிகுண்டு வீசிட்டாங்க, எங்கள் காலில் அடிபட்டுருச்சு, அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப அது பேச முடியல, என்னாச்சுன்னு தெரியல. நாங்கள் பதறி அடிச்சுக்கிட்டு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கா நியூஸை கொடுத்து நாங்கள் வந்துக்கிட்டேங்க. பின்னாடி வக்கீல் எல்லாருமே நம்ம சொந்த வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே. சரி மேடம். இப்போ அவனுக்குமே உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லவும் தான் எங்களால் பேசவே முடியுது. சரிங்க மேடம். ஏன்னா ஒரு உயிருங்கிறது ஏற்கனவே அனாமத்தா ஒன்றுமே நடக்காமல் எங்கள் அண்ணனோட உயிரை கொடுத்துட்டு நாங்கள் போனாமல் நடந்துக்கிட்டு இருக்கோம். இவனாச்சும் உயிரோடு இருக்கட்டும்ங்கிறத எங்களோட எண்ணம். எதிரிகளை கொல்லணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்களை உயிரோடு பிழைக்க விட்டா போதும். அரசாங்கம் பார்த்து நியாயத்தை செய்யட்டும்.